ஹோலி மேரி சேனல் நேயர்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கங்கள். நாங்கள் இன்றைய நாளிலே இறைவனுடைய வார்த்தைகளோடு எங்களுடைய இன்றைய நாளுக்குரிய சிந்தனைகளை சிந்தித்து தியானிக்க இருக்கின்றோம். இன்றைய நாளிலே நாங்கள் இன்றைய நற்செய்தி எங்களுக்கு தருகின்ற செய்திகளின் பின்னணியில் வாழும் கடவுள், உயிருள்ள கடவுள் எம்மோடு இருக்கின்றார் என்கின்ற அந்த மையப்பொருளிலே சிந்திக்க தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நாளுக்குரிய சிந்தனையாக தியானத்துக்காக தரப்படுகின்ற நற்செய்தி பகுதி யோவான் நற்செய்தியின் 5ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனங்கள் வரை. அந்நாளில் இயேசு தம் சீடர்களிடம், என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன் என்று சொன்னார். இவ்வாறு இயேசு ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதோடு நில்லாமல் கடவுளை தம் சொந்த தந்தை என கூறி தம்மையே கடவுளுக்கு இணையாக்கியதால் யூதர்கள் இயேசுவை கொல்ல இன்னும் மிகுந்த முயற்சி செய்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது, தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும். தந்தை செய்பவற்றை மகனும் அவ்வாறே செய்கிறார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு தாம் செய்யும் அனைத்தையும் அவருக்கு காட்டுகிறார். இவற்றை விட பெரிய செயல்களையும் மகனுக்கு காட்டுவார். நீங்களும் வியப்புறுவீர்கள். தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார். தந்தை யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை. தமக்கெல்லாரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டுமென தீர்ப்பு அளிக்கும் அதிகாரம் முழுவதையும் தந்தை மகனுக்கு அளித்துள்ளார். மகனை மதியாதவர் அவரை அனுப்பிய தந்தையையும் மதிப்பதில்லை. என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். அவர்கள் தண்டனை தீர்ப்பிற்கு உள்ளாக மாட்டார்கள். ஏற்கனவே சாவை கடந்து வாழ்விற்கு வந்துவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது, அப்போது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர். அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாயிருப்பது போல் மகனும் வாழ்வின் ஊற்றாயிருக்குமாறு செய்துள்ளார். அவர் மானிட மகனாயிருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார். இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம். காலம் வருகிறது, அப்போது கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். நல்லன செய்தோர் வாழ்வு பெற உயிர்த்தெழுவர். தீயன செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவர். நானாக எதுவும் செய்ய இயலாது. தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகிறேன். நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது. ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த இனிய இறை வார்த்தைகள் எங்களுக்கு வாழும் கடவுளை பற்றி சொல்லுகின்றது. எங்களுடைய மனித வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய அடிப்படை சுபாவத்திலே விருப்பம், தன்னை விட ஒரு மேலான சக்தி
வல்ல சக்தி தன்னோடு உரையாட வேண்டும், தன்னோடு உறவாட வேண்டும், தனக்கு அப்பால் தன்னை வழிநடத்தக்கூடிய அந்த ஆற்றல், அந்த இனம் காண முடியாத வல்ல சக்தி என்னோடு வாழும் கடவுளாக வெளிக்கொணரப்பட்டு நான் அவரோடு உரையாடவும் உறவாடவும் அவரோடு சல்லாபிக்கவும் அந்த கடவுளோடு கரம் கோத்து நானும் வழி நடக்க முடியாதா என்கின்ற அந்த ஆர்வத்தை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் தூண்டி எழுப்புகின்றது, பொங்கி வழியச் செய்கின்றது எங்களுடைய மனித சுபாவமும் இயல்பான ஆசைகளும். அவன் ஆண்டவர் இயேசு என்ற நற்செய்தியில் வடிவாக சொல்லுகின்றார், தந்தையும் தானும் ஒன்று. தந்தை சும்மா கம்மண்டு குந்தி கொண்டிருக்கிற ஒரு கடவுள் அல்ல. தந்தை இயங்குகின்ற கடவுள், செயலாற்றுகின்ற கடவுள், உயிருள்ள கடவுள். அதனால்தான் மோயிசன், நீர் யார் என்று நான் இப்போ இஸ்ராயேல் மக்களிடத்தில் உம்மை பற்றி சொல்லுவது என்று அந்த ஹீப்தி அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ராயேல் மக்கள் மத்தியிலே அவரை அனுப்ப அழைத்து பணித்த பொழுது மோயிசன் கேட்ட கேள்விக்கு இறை தந்தை சொன்ன பதில், இருக்கின்றவராய் இருக்கிறவர் நாமே. I am who am. இருக்கின்றவராய் இருக்கிறவர் நாமே. நேற்றிருந்தோம், இன்று இருக்கின்றோம், நாளைக்கும் இருப்போம். அவை கடவுள் முக்காலத்திற்குரியவர். முக்காலத்திற்குரிய கடவுள் எங்கோ ஒரு கல்லுக்குள்ளோ தூணுக்குள்ளோ அல்லது மேலுலகத்திலோ கீழுலகத்திலோ மறைந்து ஒளிந்து வாழுகின்ற கடவுள் அல்ல. அவ்வப்பொழுது எங்களுக்கு செய்திகளையும் தகவல்களையும் அனுப்பி கொண்டிருக்கின்ற ஒருவர் அல்ல. எங்கள் ஒவ்வொருவரிலும் கரிசனையும் அக்கறையும் கொண்டிருக்கின்ற கடவுளாக, தம்மை முழுமையாக எங்களுக்கு வெளிப்படுத்துகின்ற கடவுளாக, எங்களுடைய மனித உணர்வுகளிலே நாங்கள் உள்ளூர உய்த்துணரக்கூடிய அக உணர்வுகளுக்குள்ளே இந்த இறை பிரசன்னத்தை நாங்கள் புரிந்து அந்த உன்னதமான இறை பிரசன்னத்தோடு நாங்களும் சஞ்சரிக்க, சங்கமமாகிட எங்களுக்கு வாய்ப்பும் சந்தர்ப்பமும் தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் அந்த வாழுகின்ற கடவுளோடு உயிருள்ள கடவுளாக வாழ எங்களுக்கு இன்றைய நாள் வழி சொல்லி தருகின்றது. நாங்களும் எவ்வாறு இறை தந்தை செயலாற்றுகின்றவராய் இருப்பது போல இறை மகனும் செயலாற்றுகின்றவராய் இருப்பது போல, ஏன் சிறப்பாக இறை தந்தை தம்மை விட இறை மகனை மேன்மைப்படுத்துகின்ற, அவரை உன்னத அதிகாரம் கொடுக்கின்ற ஒருவராக எங்களுக்கு இன்றைய நற்செய்தியிலே சித்தரிக்கப்படுகின்றது. என்ன தீர்ப்பிடுகின்ற வல்லமை, அந்த அதிகாரம், அந்த பொறுப்பு இறை மகனிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவை நாங்கள் வாழும் கடவுளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்களோடு கரம் பிடித்து வழிநடக்கின்ற கடவுளாக அவரை அனுபவிக்க வேண்டும். நாங்களும் அவ்வப்பொழுது ஓய்வாயிருந்து அல்லது நேரம் ஒதுக்கி அல்லது கடவுளோடு நாங்கள் நேரம் செலவழிக்க, அந்த கிடைக்கின்ற நேரங்களிலே சல்லாபிப்பதிலும் உரையாடுவதிலும் உறவாடுவதிலும் நாங்களும் அந்த உன்னதமான சல்லாபிப்புகள், உரையாடல்கள், உறவாடுதல்களிலிருந்து ஒரு மேன்மையான நிலையிலே நாங்களும் செயலாற்றுகின்ற வினைத்திறனுள்ள, செயல்திறனுள்ள, நாங்களும் உயிரூட்டமுள்ள வாழும் கடவுளோடு கரம் பிடித்து வழிநடக்கும்
நல்ல கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்கின்ற அந்த உணர்விற்குள் வளர இன்றைய வாசகம் எங்களுக்கு வாய்ப்பை தந்திருக்கின்றது. அவை அன்பார்ந்தவர்களே, நாங்கள் இறை தந்தையை எவ்வாறு ஏற்றுக்கொள்கின்றோமோ அதே போன்று இறைமகன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவும், அந்த வல்லமை மிக்க கடவுளுடைய அந்த முப்பரிமாணங்களில் தூய ஆவியானவருடைய உன்னதமான அந்த வல்ல செயல்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும், நாங்களும் அந்த ஆவியானவருடைய ஆட்கொள்கையினால் நிரப்ப பெற்று நாங்களும் இறை மனித உறவிலே இறைவனுடைய பதிலாட்களாக எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், காலங்கள், நேரங்களிலே நாங்களும் கடவுள் பெயரால், கிறிஸ்தவத்தின் பெயரால், இன்னும் சிறப்பாக மனிதத்தின் பெயரால் நாங்கள் செயல்படுகின்ற மக்களாக, கடவுளோடு வாழுகின்ற மக்களாக எங்களில் வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றார், கடவுளே வாழ்கின்றார் என்று மற்றவர்கள் என்னை பார்த்து சொல்லக்கூடிய அளவிற்கு என்னுடைய சொல்லும் செயலும் வாழ்வும் இருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசைத்து வாழ்த்தி நிற்கின்றேன். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.